ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஃபேமிலியோட வெளியில் ட்ரிப் போயிட்டு சமைச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அது முட்டலுங்கிற ஏரியா பெரம்பலூர்லேயே. ஸோ அங்கே போயிட்டு பிரியாணியும் கிரில்லும் செய்யலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். பட் கிரில்லோட அடுப்பு ரெடி பண்ணுறதுக்குள்ளே நாக்கு தள்ளிடுச்சு. ஸோ எப்படியோ அதை எரிய வச்சு கந்தெல்லாம் வர வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் கிரில்லுக்கு தேவையான பீசஸ்லாம் எடுத்து அதை மசாலா மிக்ஸ் பண்ணோம். அந்தாண்ட பார்த்தா அம்மா அக்கா எல்லோரும் சேர்ந்து பிரியாணிக்காக ரெடி பண்ணிவிட்டு அதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சென்னையிலேருந்து ஒருத்தர் சுற்றி பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தான். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நெஜ சமையல்காரனாவே மாறிட்டான். ஸோ அவங்க பிரியாணி ரெடி பண்ணுறதுல பிஸியாக இருந்தாங்க. நானும் இங்கே சில்லிக்கு என்னென்ன போடலாம், அதாவது கிரில்லுக்கு என்னென்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி காரம் உப்பு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அதை கிண்டி முடிக்கிறதுக்குள்ளே கையெல்லாம் ஒரே எரிச்சலாயிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பிரியாணி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணியை ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகாத்தூள்லாம் போட்டு நல்ல ஸ்மெல்லு. ஸோ அங்கே அம்மா அக்கா எல்லாருமே அரிசி போட்டு அதை ஊற வச்சு ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ பிரியாணி சூப்பராக தம் போட்டு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ சாப்பிட்லான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி தண்ணிக்குள்ளே விளையாடலான்னு பார்த்தா எங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ் எல்லாம் தண்ணிக்குள்ளே இறங்கிட்டு வெளியே எழுந்திரி வரவே இல்லை. நல்லா தண்ணி நல்லா ஜிலுன்னு இருக்கனால எல்லாரும் அதில் போய் குளிச்சுட்டு அப்புறம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பித்தோம். சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாபிக்யூ ஸ்டைலில் பழத்தெல்லாம் சூடு பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சிக்கன் நல்லா ஊறினதுக்கப்புறம் அதை எடுத்து இது பண்ணோம். ஸோ அது சூடு பண்ணும்போது எங்களுக்கு வேறு கரண்டி சின்னதாக வேறு எடுத்துகிட்டு வந்துட்டு சரியான சூடு வேறு பெரட்டி போடுறதுக்குள்ளே. ஸோ ஒரு ரவுண்டு பெரட்டி பார்த்துட்டு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சாப்பிட்டேன்னா இல்லையான்னு ஒருத்தருமே பார்க்கல. இதுல இந்த பைத்தியம் வேற தட்டுல ஃபுல்லா கொட்டிக்கிட்டு உட்காந்துருச்சு. படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. என்ன ரன்னிங்ல போறாங்கய்யா, ஒருத்தனை ஓவர்டேக் பண்ணிக்கிட்டு இருக்கியா. கோபுன்னு ஒருத்தன் எதுவுமே சாப்பிடாம வேர்த்து விறுவிறுத்து போய் உட்கார்ந்துருக்கானுங்கிற சிந்தனை எவனுக்காச்சும் இருக்கு. அவங்க நல்லா சமைச்சு சாப்பிட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே